அந்த நிலையில் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கிவிட்ட பின்பு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்த ஊராட்சியிலேயே தங்கி பணியாற்ற வேண்டும் என்று அரசாணை இருக்கு. பெரும்பாலான கிராம ஊராட்சி அலுவலர்கள் அந்த பஞ்சாயத்து தங்குவதில்லை. ஆகவே இது பொதுமக்களுக்கு பெரும் சிரமமாக இருக்குது. ஆகவே அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் அந்த ஊராட்சியில் இருந்து பணியாற்றுவதற்கு நம்முடைய அமைச்சர் ஆவணை செய்வாரா? அதே போல் நம்முடைய ஆசா பணியாளர்கள் 5000 ரூபாயில் இன்றைக்கி பணியாற்றிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பாண்டிச்சேரியில் 10,000 ரூபாய் தராங்க, ஆந்திராவில் 10,000 ரூபாய் தராங்க, தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை இருக்குது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் செட்டிப்புலம் என்கிற கிராமத்தில் இன்னும் நிறைய கிராமங்களில் பூமிதான இயக்கத்தின் மூலமாக நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்னால் வீட்டுக்காக மனைக்காக இடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலங்களில் இதுவரை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. நான் இதற்கு முன்னால் வருவாய் ஆணையரிடத்தில் பேசினேன். அவர்கள் சொன்னார்கள், அரசே அதற்குரிய பணத்தை பேங்கில் கட்டிட்டு நான் அந்த இடத்தை பட்டா கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதை அமைச்சர் அவர்கள் செய்வார்களா என்பதை அறிய விரும்புகிறேன். உறுப்பினர் சாமிநாதன் அவர் பேசியிருக்கார். மானிய கோரிக்கையில் பேசினவர், அவர் கிளாரிஃபிகேஷன் நான் டைம் தரணும். பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வருவாய்த்துறை அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் காட்டு நாயக்கர் என்ற ஒரு சமூகத்தினர் ஜாதியினர் வாழ்கிறார்கள். அந்த காட்டு நாயக்கினர் ஜாதி அப்பாவுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, மகனுக்கு சர்டிஃபிகேட் இல்லை. சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்காங்க. கோயில்பட்டியில் இருக்குங்கிறாங்க. காட்டு நாயக்கர் என்ற ஜாதி சான்றிதழ் தருவதற்கு ஆவண செய்யுமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நீங்க கேட்டீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 100 நாள் சாதனை சொன்னார். அதுவே தான் 100 கட்டிடத்தை கட்டி திறந்துருக்கேன்னு சொன்னார். அந்த கட்டிடத்தை நீங்கள் டெண்டர் விட்டீங்களா, நீங்கள் கட்டி முடிச்சிங்களா? இல்லை, ஏன்னா இப்போ வாழ்த்துறீங்க, இப்போ எங்களுடைய சாதனைகளை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் 100 நாள் சாதனையாக நீங்கள் பெருமையாக சொல்லி இருக்கிறது ஒரு உதாரணமாக வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கடந்த கால மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சாதனைகளை இப்போ நீங்கள் கூறி நினைவுபடுத்தியிருக்க நன்றி. மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கோரிக்கையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் கோரிக்கையாக வைத்து என்னுடைய வெட்டு தீர்மானத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இலவச மனை பட்டா கொடுக்கப்படுகிறது. அது முன்னால் வட்டாட்சியர் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அதை டிஆர்ஓ, மாவட்ட வருவாய் அலுவலர் வரை, மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை இதை கொண்டு போய் இன்றைக்கு நெருக்கடியை உருவாக்குகிறார்கள். சாதாரணமானவர்கள் கலெக்டரை பார்ப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. எளிமைப்படுத்த வேண்டும். தகுதியானவர்களுக்கு வட்டாட்சியர் மூலமாகவே பட்டா கொடுப்பதற்கான உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூறிக்கொள்வதெல்லாம், இதய அறுவை சிகிச்சை செய்கிறவர்களுக்கெல்லாம் காப்பீடு இருக்கிறது, மருத்துவ காப்பீடு திட்டத்தில் செய்யப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னால், அந்த இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னால் அந்த ஆஞ்சியோ செய்கிற அந்த ஸ்டெண்ட் வைப்பதற்கான காப்பீடு இல்லை. அதில் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கருணையோடு கவனிக்க வேண்டும். அது மிக முக்கியமான, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு, வாழ்வியலுக்கு முக்கியமானது. அதையும் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்வதோடு, அதோடு சேர்த்து என்னுடைய தொகுதியில் நான் அமைச்சரை நேரடியாக பார்த்து மனு அளித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்த முதலே உடனடியாக நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஊடகங்களில் பல செய்திகள் எல்லாம் வந்துவிட்டது. அதையும் நான் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். நான் கவர்னர் உரையில், அந்த நன்றியறிப்பு உரையில் பேசுகிற போது கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன், அந்த விளக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பழுதடைந்து போய் சிதிலமடைந்து விழுந்து விட்டு வேறொரு இடத்தில் அது தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த இதில் நான் இந்த கொள்கை விளக்க அந்த குறிப்புகளில், அந்த அறிவிப்புகளில் நான் பக்கமாக தேடி பார்த்தேன். ஒரு இடத்தில் கூட அது இல்லாமல் இருக்கிறது. நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போதும். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 300 பேருக்கு மேல டெய்லி வர
வர்றாங்க, மனு கொடுத்திருக்கிறேன், சபையில பேசியிருக்கிறேன், எதுவுமே இல்லைன்னு சொன்னா போரும் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எங்க போய் சொல்றது? இல்ல உங்களுக்கு உங்க கட்சியின் சார்பா வாய்ப்பு அளிக்கப்பட்டது, அவங்க மூலமா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கிற போது பேசாத இருக்கிற உறுப்பினர்கள் தங்கள் பிரச்சனைகளை அந்த பேசுகின்ற உறுப்பினர் மூலமா நீங்க சொல்லணும். இன்னொன்று வெட்டு தீர்மானம், இன்னொன்று வெட்டு தீர்மானங்கள் திரும்ப இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். வெட்டு தீர்மானங்கள் திரும்ப பெறப்படுகிற என்று கேட்கிற போதே இவ்வளவு நேரம் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. நான் ஏன் அனுமதிக்கிறேன் என்றால், வெட்டு தீர்மானங்களில் விடுபட்டவற்றை சொல்வதற்கு இருந்தால், முக்கியமாக இருந்தால் அந்த ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீங்கள் அதற்காக மிகப்பெரிய வரலாற்றையே சொல்வதாக இருந்தால் எப்படி நான் அனுமதிக்க? அதுவும் 4:33 மணி. இப்போ அருள் கூர்ந்து இதை பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த மாண்புமிகு உறுப்பினர் வாங்க, சௌமியா அன்புமணி. மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்களுக்கு நன்றி. நிலம் அளவீடு பணிகளில் டிஜிபிஎஸ் ரோவர்ஸ் வழங்கப்படும் என்று அறிவித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தருமபுரி மாவட்டத்தில் நிறைய நிர்வாக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டி இருக்கிறது. அதை கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற பணியாளர்கள் அவங்கெல்லாம் ஓய்வு, இந்த ஒப்பந்த பணியாளர்களாகவும் பணி நியமனம், அதாவது அவங்க பர்மனண்ட் போஸ்டில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் 10-15 வருஷமாக 25 வருடங்களாக அவங்க ஒரு டெம்பரரி போஸ்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கதி என்ன? புதுசாக இல்லை ஏற்கனவே இருக்கவங்களை எடுத்து அதில் வேலைக்கு வைக்க போறீங்களா? வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை எண் 19 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 22,436 கோடி 84,19,000 ரூபாய், மூலதன கணக்கில் ரூபாய் 918 கோடியே 41,93,000 ரூபாய் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.